ஆளுங்கட்சி கவுன்சிலரின் கோரிக்கையை கூட காது கொடுத்து கேட்காத திமுக அரசு எப்படி உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுக்கும் என்று மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென்று 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தோளில் கூடத்துடன் கையில் பதாகை ஏந்தியபடி மாமன்ற அரங்கிற்குள் நுழைந்தார். அப்போது அவர் தாமிரபரணி ஆற்றில் கழிவு நீர் கலக்கிறது, இதைத்தான் நாம் குடிக்கிறோம், தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என சக மாமன்ற உறுப்பினர்களிடையே பேசினார். தொடர்ந்து தான் பேசிக்கொண்டு வந்த கோரிக்கையை அடங்கிய பதாகையை மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ராவிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ், கூவம் ஆறாக தாமிரபரணி மாறுவதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி உள்ளனர் என்றும், அந்த மனவேதனையில் தான் அரசின் கவனத்தை ஈர்க்க தானே தாமிரபரணி ஆற்றில் ஒரு குடம் தண்ணீரை கொண்டு வந்தேன் எனவும் கூறினார். தொடர்ந்து ஆளுங்கட்சி கவுன்சிலரின் கோரிக்கையை கூட காது கொடுத்து கேட்காத திமுக அரசு எப்படி உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுக்கும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு நானே தாமிரபரணி ஆற்றுல ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து, இந்த தண்ணீரை நீங்க குடிக்க முடியுமா, இந்த தண்ணீர்ல நீங்க குளிக்க முடியுமா, இதான் எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீதிபதிகள் இப்படி வேதனை தெரிவிக்கும் விதத்துல நம்ம ஏன் நடந்துக்கிட்டோம்? வரக்கூடிய காலத்திலாவது மாநகராட்சி எல்கை ஆரம்பம் முதல் மாநகராட்சி எல்கை முடிவு வரை இரு கரைகளையும் மேம்படுத்தி எவ்விதமான கலப்பும் கலக்கல, எவ்விதமான கழிவு நீரும் கலக்கலைங்கிறத தெரியப்படுத்தணும். நான் என்ன சொல்றேன், இந்த அலட்சியத்தை மாத்துங்க. இந்த 30 நாள் எடுத்துக்கிட்டா 3 நாள்ல நீங்க முடிச்சிருக்கலாம். உங்ககிட்ட அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு, ஃபண்ட் இருக்கு, நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறது தான் தாமிரபரணி ஆற்றை குறித்து அலட்சியத்தை நீங்க நீக்கணுங்கிறது.